ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அத்தான் ஒரு டைரி மில்க் வாங்குனதுக்கு இன்னொன்னு கூட நீங்க வாங்கிருக்கலாம். அனமி, நான் வாங்கி கொடுத்ததே ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம். அனமி, ஏன் தெரிய யாருன்னா வந்து பேசினவள்னா யார் கூடலையும் பேசாத. எல்லாரும் ஒரே நோக்கத்துல பேச மாட்டாவ, எல்லாரும் நல்லவியலாவும் இருக்க மாட்டாவ. எடி, உனக்கு அத்தான் வேண்டாம்னா நீ பேசாம போ. உனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு நானும் பேசாம இருக்க முடியுமா? எனக்கு கார்த்திகா தான் முத, அது பிறகுதான் நீ கூட. பாத்தியலாம், நேரா உங்ககிட்ட பேசப்படாதுன்னு சொல்லாம எப்படி சொல்லான்னு கண்டியலாம். எடி இடியா, நான் கார்த்திகை சொல்லல. பிறவே இந்த உலகத்துல உனக்கு பிடிக்காதது அத்தானே தானே. நான் தான் கார்த்திகை சொல்லலன்னு சொல்லியல. வேற யாராவது உனக்கிட்ட வந்து சும்மா பேசினாலும் தெரியாத வீடுக்க கூட எல்லாம் ரொம்ப பேசாதன்னு சொல்லியேன். இவளுக்கு என்னாச்சு? இவ என்ன மீன் பண்ணி அனமி கிட்ட சொல்லல, ஆனா திடீர்னு வந்து தெரியாத வீல கூட எல்லாம் பேசாத அப்படி இப்படிங்க. தெரியாதவி எதுனா வாங்கி கொடுத்தா கூட வாங்காத. இது அறவேக்காடு. எனக்கு ஏன் அத்தான் டைரி மில்க் வாங்கி கொடுத்தாரு, உனக்கு எங்க வலிக்குது? நேரா வந்து சொல்லாம எப்படி வந்து சொல்லிக்கண்டியா? பேசப்படாது, யாருன்னா ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட வாங்காத. அண்ணா அனமி, நான் கார்த்திகை மீன் பண்ணி சொல்லல. காலேஜுக்கு போறேன், போயிட்டு வாரேன். வழியில யாருன்னா தெரியாதவி எதுனா கொடுத்தாலோ இல்ல நமக்கு தெரிஞ்சவிய கூட வா நான் உன்னை வீட்டுல கொண்டு விடியன்னு சொன்னாலும் யாரையும் வந்துடாத. நான் என்ன குழந்தையா? இல்லாட்டி சும்மா சொல்லி வைக்கதான் தப்பா? நான் முத நாள் காலேஜுக்கு போச்சுலே நீ இதெல்லாம் சொல்லல. எனக்கு டைரி மில்க் வாங்கி கொடுத்திருக்காருல, அதான் உனக்கு பொறாம. ஆமா, உனக்கு வாங்கி கொடுத்திருக்க டைரி மில்க நான் இது வரைக்கும் கண்டதே இல்ல கண்டியா. இருந்து உறங்கி வேலையை பாரு. தெரியாதவிய யார்கிட்ட எதுவும் வாங்கவும் வாங்காத. தெரிஞ்சவியலையே வீட்டுல கொண்டு விடியன்னு சொன்னாலும் அவங்க கூட வந்துடாத. அத்தான தானட்டி சொல்லியா? நான் பொதுவா சொல்லியேன். அனமி சொல்லிய மாதிரி முத நாள் அனமி காலேஜுக்கு போச்சுலயே இவ இதெல்லாம் சொல்லல. இப்ப என்னத்துக்காண்டி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? போ, போய் கிடந்து உறங்க. ஏ பவளவாய். ஐயா லூசு. அத்தான் பவளவாயின்னு கூப்பிடாரு, அதுக்கு என்னன்னு சத்தம் குடிக்க? நீ ஒத்துக்கிடுவியா? கீழ அடிச்சேன் வை, மூஞ்சிக்க சேப்பெல்லாம் மாறிடும் பாத்துக்கா. பவின்னு கூப்பிட்டாதான் உன் காதுல கேட்கான்னு நினைச்சேன். பவளவாயின்னு கூப்பிட்டாலும் கேக்குமா? இனிமே உன பேரு பவித்ரா இல்ல, பவளவாய். இவ்வளவு ஒழுங்கு மரியாதையை எந்திரிச்சு போ சொல்லிருங்க, இல்லன்னா எனக்கிட்டே நாட்டி வாங்கியே செத்து போயிருவான். அதை விட என்ன திடீர்னு அனமி மேல பாசம்? இது பாசம் இல்லாதான் வேஷம். இப்ப என்ன தெரியுமா, நீங்க எனக்கு டைரி மில்க் வாங்கி கொடுத்தீங்களா, அது அவளுக்கு பிடிக்கவே இல்ல. நான் உங்ககிட்ட ரொம்ப பேசினாலும் பிடிக்காது, பொறுக்காது. அத நேரா சொல்ல முடியாது கண்டியலாம். அதுக்காண்டிதான் யாருன்னா கூட்டாலும் போயிடாதா, யாருன்னா எதுனா வாங்கி தந்தாலும் வாங்கிறாத, அப்படி இப்படின்னு நல்லவள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பவி, எதுனா பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்ல. அர்ஜுன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பவளவாயின்னு சொன்னாலே உனக்கு கோவம் வரும். நேராவே பவளவாயின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஒன்னும் சொல்லல கண்டியா. அதான் கேட்க, எதுனா பிரச்சனையா? ஏன்னா ஆபீஸ்ல இருந்தே நீ சரியில்லை, ஒரு மாதிரி அழுத மாதிரி தானே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக், நான் சும்மா பொதுவா சொன்னேன். இப்போ ஒரு நியூஸ் பார்த்தனா, இப்ப காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் எங்க சேஃப்? நம்ம தானே நம்மள பாத்துக்கிட்டா சேஃபா இருக்கணும். அதான் பொதுவா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு என்ன ஆச்சு? ஆபீஸ்ல இருந்தே ஆளும் சரியில்லை, மொழியும் சரியில்லை. அர்ஜுன், சாப்பிட்டேலாம்? இல்ல, நான் உங்களுக்கு எடுத்து தரலனாலும் நான் இப்பதான் மேல இருந்து கீழே வரேன். ஒருவேளை சாரா எடுத்து தந்திருப்பா கண்டியலா. அதான் நானே இந்த நேரமும் மேலதானே இருந்தேன். நானே அவ போன் பண்ணதுக்கு பிறகு கூட அவ தூங்குனதுக்கு பிறகு வெளியே வந்திருக்கேன். யாரு? என் தங்கச்சி. அண்ணியன் ஏன் சாப்பிட்டதுக்கு வரலையான்னு எப்பயே போன் பண்ணி கூப்பிட்டான். நான் தான் தலைவலிக்குது, நாங்க சாப்பிட்டுட்டோம், நீ சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்குன்னு சொல்லிட்டேன். அவ தூங்குனதுக்கு பிறகுதான் வெளியே வந்திருக்கேன். அர்ஜுன், நீங்க பயப்படாதுங்க. எதுக்கோ? இல்ல, நீங்க என்ன கொடுமைப்படுத்தியது, அடிக்கியது, இதெல்லாம் நான் சாரா கிட்ட சொல்லிடுவேன். அவளை ஃபேஸ் பண்ணியதுக்கு பயந்து போய் தானே நீங்க கீழே வராம இருந்திருக்கியா. நான் சொல்லுவேன், பயப்படாதுங்க, நான் சொல்ல மாட்டேன். எப்படிடி ஒன்னைய பார்த்து பயந்து போய் என் தங்கச்சியை பார்க்காம நான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? அட கூற கட்டவளை, எனக்கு போட்டிருக்க பாத்தியா கட்டு, கையில கீர்னது கண்ணாடி துண்டு. எல்லோல ஒரு கெட்ட போடுவேன்னு பார்த்தா இங்க வரைக்கும் மாவு கெட்ட போட்டு வச்சிருக்கேன். நீ போட்டிருக்க கட்ட கண்டா பயப்படாதவெல்லாம் பயந்துருவாவ. எங்கேயோ விழுந்து நொறுங்கி வந்திருக்கா போல, கையெல்லாம் உடஞ்சிருக்க போலேன்னு பேச ஆரம்பிப்பாவ. அவ மட்டும் இத பாக்கணும். அண்ணே என்னன்னே ஆச்சுன்னு சொல்லிட்டு அழுத்து மயக்கம் போட்டே விழுந்துருவான். ஓ, அதுக்காண்டிதான் கீழே வராம இருந்தியலா? என்னடி குளிர் விட்டு போயிட்டா? அது எப்படி? நான் ஒன்னு கொடுமைப்படுத்தியதான் நீ என்ன தங்கச்சி கிட்ட சொன்னா, அவளை ஃபேஸ் பண்ணியதுக்கு பயந்து போய் ரூம்லயே அடைஞ்சு கிடந்துட்டேன்னு நினைச்சிருக்கேன். நான் அப்படித்தான் நினைச்சேன். உங்களுக்கு அப்படி ஒரு பையன் இருந்ததுன்னா நீங்க பயப்படாதுங்க. நான் என்னைக்கும் அண்ணன் தங்கச்சியா பிரிக்க மாட்டேன்.
அப்படியே நீ நடுவுல வந்தாலும் நாங்க பிரிஞ்சிருவோம் கட்டியா. இருந்தாலும் உனக்கு தைரியம் தாண்டி. அது சரி, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கேன். எடுத்துட்டு வந்து உங்க அப்பனுக்கு கையா வாடகைக்கு வாங்கி தருவேன். அர்ஜுன், எப்ப பார்த்தாலும் எதுக்கு எங்க அப்பா இழுத்துக்கிட்டே இருக்குதியா? ஏச்சு நம்ம 2 பேருக்குள்ளே தானே. என்னைய பத்தி பேசுங்க, என்னைய பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் பேசுதியா? இனிமே நானும் நாளையில இருந்து உங்க அப்பாவை இழுக்க வேண்டியதா இருக்கும். தாராளமா இல்ல, எனக்கு என்ன வந்தது. ஆனா என் அப்பான்னு மென்ஷன் பண்ணி இழுக்காத. நீங்க அதுதானே செய்தியா? உன் அப்பனான்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை கேக்குதியா எல்லாம்? அதே போல நானும் இனிமே பேசத்துல தெரியும். உனக்கு உன் அப்பா ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது ஒருக்கா அந்த ஆளை நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கா, வாடி போய் கட்டி பிடிச்சி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமலையா பொழிஞ்சி பாசத்தை அள்ளி கொட்டிய ஆளு நீ. அதனால உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி தான் உன் அப்பனான்னு கேட்கேன். அத நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க திருப்பி திருப்பி உன் அப்பனான்னு கேட்டுக்கிட்டே இருக்குதியா? மாமா நிக்கும் போது நானே இனிமே உங்ககிட்ட கேட்பேன். உங்க அப்பனா எடுத்து வைப்பான், உங்க அப்பனுக்கு கையா உங்க அப்பனுக்கு காலான்னு கேட்பேன். கேளு. இந்த கேக்கச்சுலதான் உங்களுக்கு புரியும். எனக்கு ஒன்னும் புரிய போறது கிடையாது. நீ கேளுடி, கேட்டுதான் பாறேன். அவனை நான் கேட்க மாட்டேன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இருக்குது, நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். ஏண்டி அறிவு கட்டு அறவேக்காடு. அதான் கேட்கல, சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருவேன். உங்க அப்பனுக்கு கையா வாடகைக்கு வாங்கி தர போறேன்னு கேட்டேன். கையில தான் இப்படி பெரிய மாவு கட்ட போட்டு விட்டுருக்குதியே. எனக்குலாம் சாப்பாடு வேண்டாம். வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு தான் இங்க வந்து இருக்காரு. என்ன நைட்டு 8 மணிக்கு ஒருத்தரை கொலை பண்ணிட்டியான்னு வச்சுக்கிடுங்க. ஏய், நான் ஒரு டாக்டர். எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேனே தவிர யாரையும் கொலை எல்லாம் பண்ண மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு பிரவீனை வச்சுக்கிடுங்க. அது வாய்ப்பு இருக்கு. மேல சொல்லு. எனக்கு தெரியும்டா உன்னைய பத்தி. இல்ல நல்லா இருக்கு, மேல சொல்லு. 8 மணிக்கு ஒருத்தரை கொலை பண்ணிட்டியான்னு வச்சுக்கிடுங்க. நான் இதுக்கிட்டு ஒருத்தரை கொலை பண்ண போறேன். சரி பிரவீன, 8:30க்கு உங்களுக்கு பசிக்கும். ஜெயிலுக்கு போறத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டியா? இந்த பசியோட போய் தூங்க முடியாது, பசியோட உறக்க வராதேன்னு தான் கவலைப்படுவியா? கொலை பண்ணாலும் கரெக்டான டைமுக்கு சாப்பிடாம இருந்துக்கிட மாட்டியா? அதே மாதிரி யாரையாவது போட்டு தாளிச்சு எடுத்தாலும் அந்த டைமுக்கு உங்களுக்கு உறக்க வந்துடும். நீங்க இதை பத்தியும் கவலைப்பட மாட்டியா? ஆக மொத்தம் கரெக்டான நேரத்துல சாப்பாடு, கரெக்டான நேரத்துல தூக்கம். இது 2 இல்லாம அர்ஜுனால இருக்க முடியாது. என்னை பத்தி கரெக்டா புட்டு புட்டுன்னு வைக்கியா? இது நீ பாத்தியா? நான் உங்களை நல்ல நோட்ஸ் எடுத்து தான் வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு போய் தூங்குங்க. கையில இப்படி பெரிய மாவு கட்ட போட்டு விட்டுட்டு நல்ல வீரவசனம் எல்லாம் பேசுவா. சாப்பிடுங்க. எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு திருப்தியா நைட்டு சாப்பிட்டாதான் உறக்க வரும். ஆனா என்ன வேலை இருந்தாலும் டைமுக்கு உறங்கிருவியா? ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் தூங்கணும்னா அவ்வளவு நேரம் கண்டிப்பா தூங்குவியா? அதுக்கு சாப்பிடாம போனீங்கன்னா உறக்க வராது. இம்புரோண்டு காயத்துக்கு இவ்வளவு பெரிய மாவு கட்டு போட்டேன். எனக்கு ஒரு கை தேவைப்படுது. அப்பனுக்கு கையை கொண்டு வரியா? ஏன் அர்ஜுன், உங்களுக்கு அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. அண்ணே, டேயா என்னண்ணே இது? இவன் இதுக்கு இப்படி அழறான். என்ன டே என்ன அண்ணோ கையில இதுவா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன இதை பாக்குறதுக்கு சின்ன ஆக்சிடென்ட் போலியா இருக்கு. எங்க போய் விழுந்த? இதுக்கு இவன் இப்படி அழறான். டேய், பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நீ டாக்டர் தான், உடம்பு முழுக்க கெட்டு போட்டாலும் உனக்கு ஆச்சரியமா எல்லாம் இருக்க போறது இல்ல. ஆனா உன் கையில இப்படி பெரிய கட்ட கண்டதும் என்ன எங்க போய் விழுந்த? பாத்ரூம்ல எதுனா வலிக்கு விழுந்துட்டியா? டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ பயப்படிய மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன காயம்தான். எவ்வளவு பெரிய கட்டு? அப்பனா கையில எவ்வளவு பெரிய காயம் இருக்கும்? பசிக்கலாம் உங்களுக்கு? சாப்பிடணும் கட்டியலாம். டேய் கண்ணை தொடடா முத. ஐயோ, இந்த குடும்பத்துல ஒவ்வொரு ஆளா வந்து வந்து என்ன பெரிய கட்டு என்ன பெரிய கட்டுன்னு கேட்கலாம். இவர் என்னதானே தாளிச்சு எடுப்பாரு? அப்பா, சாரா. டேய் டேய், என்ன இருனே, நான் எல்லாரையும் கூப்பிடேன். எங்க யாருக்கும் இப்படி பெரிய ஆக்சிடென்ட் ஆனது தெரியாது. இது முதல் ஆக்சிடென்டே இல்ல. போறவு மழை நேரத்துல ஜன்னல் ரொம்ப டைட்டா மூடி இருந்து திறந்து பார்த்து திறக்க முடியல. திறக்கிறதுக்காண்டி இழுத்ததுல கிளாஸ் உடைஞ்சிட்டு எல்லாம் கண்ணாடி துண்டு கையில பட்டுட்டு. பொய் பச்சை பொய். என்னடி எதுனா சொல்லணுமா? இல்ல உண்மையதானே பேசுதியா? நான் என்னத்த சொல்ல போறேன்? சின்ன காயம்தான். அன்னை கையை ரொம்ப தூரத்துக்கு கிழிச்சிருக்க போல, ரொம்ப ஆழமா பட்டிருக்க போலே. டேய் பைத்தியக்காரா, நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியலாம். சின்னதா காயம்தான். உள்ளங்கையில மட்டும்தான் காயம். உள்ளங்கையில காயத்துக்கு என்னத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு கெட்டு போட்டிருக்கா? ஓ, அண்ணிய பயமுறுத்ததுக்காண்டியா? அவ எல்லாரையும் பயமுறுத்தாம இருந்தா சரிதான். கட்ட போட்டு விட்டதே அவதான். அண்ணியா? உங்க அண்ணி தான் போட்டு விட்டா. என்னமா கொஞ்ச நேரம் என் கையை அவளுக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, 2 உடைச்சு கட்டு போட்டாலும் போட்டிருப்பா. என்ன உள்ளதான் சொல்லுதியா, இல்லன்னா என்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி சொல்லுதியா? ஏன்னா கட்ட பார்த்தா ரொம்ப பெரிய கட்டா தெரியுது. உள்ளங்கையில எல்லோலதான் கீரிச்சு. உங்க அன்னைக்கு மண்டை கலண்டுட்டு போல, அதான் மாவு கட்ட போட்டு விட்டுருக்கா. நான் சென்னனு காயம் ஆறதுக்காண்டி தான் பெருசா கட்டு போட்டேன். ஆமாமா, காயம் ஆறதுக்காண்டி தான் பெருசா கட்டு போட்டா. அண்ணி நான் கூட பயந்துட்டேன். கவினு, இப்படி கட்டு போட்டாதான் காயம் சென்னன் ஆறும். பிறகு ரத்தத்தை பார்த்தா உங்க அண்ணன் அழுவாருல,
அதான் கட்ட கொஞ்சம் பெருசா போட்டேன். அழுவாருன்னா பயந்து போயிருவாரு. அண்ணே ரத்தத்தை பார்த்தா பயந்து போயிருமா என்னை? இப்ப புரியுதா? நல்லா புரியுது. ம், சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. உங்க அப்பா எனக்கு கையை கொடுத்துருக்கான், எடுத்துட்டு போ, எனக்கு வேண்டாம். அண்ணே நீ ஒண்ணும் கவலைப்படாத, அண்ணி தானே கெட்டு போட்டாவ, அவியலே உனக்கு ஊட்டியும் விட்டுவாவ. அண்ணி ஊட்டி உடைய கேப்ல கண்ணாலேயே ரொமான்ஸ் கூட நீங்க நடத்தலாம். எது? அதனால இனிமே காலம் உங்களை வந்து பாக்கேன். அண்ணி குட் நைட். அதுக்கப்புறம் அண்ணி நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டே இருக்க. அவளுக்கா? அண்ணே கூடவே உனக்கு சேர்த்துதான். டே மாக்கா, என்ன யாராவது பிள்ளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சிருக்கியா? இது வரைக்கும் அதை மட்டும் தான் பண்ணல, அதையும் செஞ்சு வச்சிடாத. அண்ணே அதெல்லாம் லவ் பண்ணி பார்த்து பேசி பார்த்த உடனே பத்திக்கணும். இப்படி அந்த பொண்ணு என் கண்ணுல என்னமோ மாட்டேல, அதுக்கெல்லாம் என்னமோ நேரமா காலமா ஆகும். இது வேற சர்ப்ரைஸ், நாளைக்கு காலையில பாக்கலாம். பாய் அண்ணி, குட் நைட். ம், என்ன முழிக்கிய? நான் தான் சொல்லலாம், நீ அங்க வச்சுட்டு கிளம்ப, எனக்கு ஒண்ணு வேண்டாம், பசிக்கல. பொசிச்சுதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். பெரிய இவரு. என்ன? இல்ல, சாப்பிட்டதுக்கு பிறகு போய் தூங்குங்க. அதான் போட்டு வச்சிருக்குதிய கட்ட. நான் வேணா ஊட்டி விடுறேன். இது நீயா? இல்ல உங்களுக்கு பொண்ணுங்க தொட்டாலே பிடிக்காது, ஊட்டி விட்டா பிடிக்காதுதான். இருந்தாலும் கையில அடிபட்டிருக்கலாம், ஆபத்துக்கு பாவம் இல்ல. நானும் என் கையால அள்ளி தர போறது இல்ல. ஸ்பூன் இருக்கு கண்டியலாம். என்ன திடீர்னு அக்கறை எல்லாம்? இன்னைக்கு ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஷத்தை ஏதாவது ஊத்தி வச்சிருக்குதியா? இப்ப பசிக்குதா இல்லையா? இல்ல. என்ன சீன் போடுறவான்னு சொல்லுவாரு. அப்பனா இவர் செய்யதெல்லாம் இவளுக்கு என்ன திடீர் அக்கறை? அர்ஜுன், என்ன? கண்கள் தாண்டி போகாதே நாடுகிறே ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் அறிவில் 2 காணவில்லை. என் ஆறுயிரே வந்து சேர்ந்து விடு, என்னை சேர விடு, இல்லை சாக விடு. அர்ஜுன் நீங்க போய் தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு, அதை முடிச்சுக்கிட்டு வரேன். அப்படி என்ன வேலையும்? இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் என்னமோ சாப்பிடவே இல்ல. உங்களுக்கு வேற அடிபட்டிருக்கல கையில, நீங்க போய் தூங்குங்க. ஓ, தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? மவளா, என்னமோ 10 நிமிஷத்துல மேல வரையிலன்னு வச்சுக்கான், நான் கீழே வந்து உன்னை தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கும். அர்ஜுன் சொன்னான்னு வந்து சேரு. இவ்வளவு பெரிய மாவு கட்டையை போட்டு விட்டுருக்கான். பேசாம கையை உடைச்சுக்கிட்டு கட்டு போட்டு விட்டுருக்க வேண்டியது. அரவிந்த் கிட்ட எப்படியாவது பேசி அனமி போட்டோவை டெலீட் பண்ண வைக்கணும். பேசாம அரவிந்த பத்தி அர்ஜுன் அண்ணன் கிட்டயே சொன்னா என்னவா? இல்ல வேண்டாம். தியா அந்த வீட்டுக்கு இப்பதான் போயிருக்கான். ஏற்கனவே நிலன் இறந்து போய் அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, மனசு நிம்மதி இல்லாம இருக்கா. இதுல வேற அர்ஜுன் அண்ணனை இந்த பிரச்சனையில இழுத்து போட்டா அவன் அது பிறகு தியாக்கு எதுனா பிரச்சனையை கொடுத்துட்டானா? அதனால அவரை இழுத்து போட வேண்டாம். கார்த்திக் அம்மாக்கு கார்த்திக் ஒரே பையன். எங்க பிரச்சனைனால கார்த்திக்கு எதுவும் ஆயிடப்படாது. எப்படி அனமி போட்டோவை நான் டெலீட் பண்ண வைக்க போறேன். எதை பத்தி இவ்வளவு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஹலோ, எந்திரிச்சு வெளியே ஓடா. வழக்கமா ராத்திரி நேரத்துல போன் வந்தா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பா. இவ ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பேசினா கூட ரூம்ல இருந்தே தானே பேசுவா. இப்ப என்ன போன் எடுத்துக்கிட்டு வெளியே போறா? ஹலோ அரவிந்த். ஹலோ பாவி குட்டி, என்னம்மா? நான் போன் பண்ணாலே பல்ல கடிச்சுக்கிட்டு டார்ச்சர்னு நினைச்சுக்கிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பேன், இல்ல நான் பிளாக் பண்ணி விட்டுருவேன். என்னடா லிங் ஒரே ரிங்ல போன் அட்டன் பண்ணிட்டேன். 4 தடவை நான் போன் பண்ணாலும் ஃபுல் ரிங் போனதுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன், கண்டுக்கிடவே மாட்டேன். இப்ப என்னடானா அலறி அடிச்சுக்கிட்டு போன் அடிக்கிறது என்ன, ஹலோன்னு கேட்கறது என்ன? நல்லா இருக்கு, இதுவும் ஒரு மாதிரி கிக்கா தான் இருக்கு. போன் வந்த உடனே வெளியே போய் நின்னு பேசியா? அப்படி யாரா இருக்கும்? என் போன் வந்ததும் கார்த்திக் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு போல. அரவிந்த் தயவு செஞ்சு எங்க அனமிக்க போட்டோவை டெலீட் பண்ணி விட்டுரு, இல்லைன்னா வேற மாதிரி பெயரும் பிரச்சனை. உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, நீ எனக்கு கூடல மோத. என்ன பாவி சுத்த மூளை கட்டவளா இருக்க? உன்னைய மிரட்டி எனக்கு எதனா கிடைக்க போகுதா? உன் போட்டோ எடிட் பண்ணி உனக்கிட்ட காட்டினா நீ பயப்படுவியா? உன்னால முடிஞ்சதை பாருடான்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்ப. ஏன்னா நீ ஒரு டெவலப்பர் பவி, இதுக்கெல்லாம் துளி கூட அசர்ற ஆளு நீ கிடையாது. அரவிந்த் தயவு செஞ்சு போட்டோவை டெலீட் பண்ணு. உனக்கு ஏன் கூடல தானே பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாம என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நை 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 நைன்னு அதை பத்தியே பேசாத பவி. கொஞ்சம் காதலாம், நைட்டு நேரம் வேற, கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசலாம்ல. அதை விட்டுக்கிட்டு போன் எடுத்த நேரத்துல இருந்து நை 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 நைன்னு நச்சரிச்சுட்டே இருக்க. அதை டெலீட் பண்ணியதுக்கா அவ்வளவு பாடுபட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டு அரவிந்த். உன் மேல உன் கல்யாணத்துக்கு முன்னமே எனக்கு ஒரு கண்ணு. என்ன பண்ணியது, அந்த கார்த்திக் முந்திட்டான். சரி நானும் கல்யாணம் ஆயிட்டுலாம், இனிமே அவிய நடுவுல போக வேண்டாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பிறகு தானே தெரிஞ்சு உங்க 2 பேருக்குமே ஒத்து வரையல. உங்க 2 பேருக்கு மனசு ஒத்து போத்ததுனால 2 பேரும் தனித்தனியா தான் இருக்குதியா. எல்லாத்துக்கும் மேல ஒரு நியூஸ் என்னன்னா டிவோர்ஸ். 2 பேரும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டியா?
இதுக்கு மேலே நான் என்னத்துக்கு பொறுமையா இருக்கணும்? கார்த்திக்கும் கழுத்துல தாலி மட்டும் தான் கட்டியிருக்கான். வேற ஒண்ணும் உங்களுக்குள்ள இல்லவே இல்ல. டிவோர்ஸ் ஆக போகுது. இந்த சூழ்நிலையில உன் மேல ஆசைப்படுறது தப்பே இல்லையே. அரவிந்த், என்னை விட்டு ப்ளீஸ். சும்மா நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காத. கொஞ்சம் காதலா அவன் தான் உன் கூடால அப்படியெல்லாம் பேச மாட்டான்ல. என் கூடாலையாவது கொஞ்சம் காதலா பேசலாம்ல. நான் தான் உனக்கிட்ட காதலா வரேன்ல. என் தங்கச்சி எவ்வளவு கேவலமா நீ எடிட் பண்ணி வச்சிருக்க கண்டியா. இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் உன் போன் அட்டன் பண்ணேன். என்ன பவி, இங்க பார் பவி, உன்னைய கஷ்டப்படுத்தணுங்கிறது என் நோக்கமே இல்ல. ஆனா எனக்கு நீ தேவை. எனக்கு நீ தேவைன்னா என்ன பண்ணணுமோ அதை நான் சரியாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கார்த்திக்கு நீ வேண்டாம். என்னமோ 30 நாள் கூட இல்ல நீங்க 2 பேரும் பிரியதுக்கு. எனக்கு வேணாங்கிறேன். வேண்டான்னு சொன்ன ஒருத்தனுக்கே கழுத்த நீட்டினேன். வேணுன்னு உன் பரத்தாலே வாரேன். ஏன் என்ன விட்டு தூர போனேன்னு நினைக்க? கல்யாண வாழ்க்கை நல்லா இல்ல, கல்யாண வாழ்க்கை பிடிக்கலனா இவனை காதலிச்சிருக்கலாமோ, இவன் கூட வாழ்ந்திருக்கலாமோன்னு நினைக்க பொண்ணு நான் இல்ல. என்ன விட்டு அரவிந்த் ப்ளீஸ். என் அம்மா அப்பா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாவ. ஏதோ நல்லா படிச்சு நல்ல சம்பளம் இப்பதான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் என் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்னால முடியுது. கொஞ்சமா சந்தோஷமா இருக்கேன். நீ என்னடானா என் குடும்பத்தை வச்சு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க. உன் ஃபேமிலி சூழ்நிலை, உன் ஃபேமிலிக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். நீ மட்டும் எனக்கு சொந்தமாயிட்டேன்னு வச்சுக்கான், உன் அக்கௌண்ட்டுக்கு இதை விட டபுள் மடங்குல சம்பளம் வரும். அதை யாப்பவே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க. கார்த்திக்கும் உனக்கு எல்லாம் ஒத்து போற மாதிரி எனக்கு தெரியல. நீ என்ன கூட வந்துரு. நான் உன்னைய ராணி மாதிரி பாத்துக்கிட்டேன். போன்ல யாரா இருக்கும் இப்படி அழுத்தழுத்து பேசியா? அதுவும் வீட்டுக்கு வெளியே போய் நின்னு பேசியா? கார்த்திக் மாப்ள. என்ன மாமா, நீங்க என்னமா தூங்கலையா? இல்ல மாப்ள, உறக்கமே வரையல. ரூம்ல வேற தண்ணி தீந்து போச்சு. அதான் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்தேன். ஓ அப்படியா மாமா, சரி நீங்க அப்பனா தண்ணி குடிச்சுக்கிட்டு போய் தூங்குங்க. நீங்க என்ன மாப்ள, என்னமோ தூங்க இல்லையா? போய் கொண்டு உறங்கலாம்ல. நாளைக்கு ஆபீஸுக்கு போனேங்களா? இல்ல மாமா, சும்மா தான் நான் உட்காந்துருக்கேன். இவன் இந்த நேரத்துல வெளியே போய் நின்னு போன் பேசியா? யார் கூட பேசிட்டு நிக்காளோ? ஏதோ ஆபீஸ் விஷயமா பேசியெல்லாம் இருக்க மாமா. நான் சும்மா டைம் பாஸ் ஆகலையா, அதான் இதுல உட்காந்துருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி மாப்ள. அரவிந்த், தயவு செஞ்சு என்ன விட்டுறன்னு சொல்லல. பவி, இப்பயும் சொல்லியே உன்னைய காயப்படுத்தியது என் நோக்கமே இல்ல. உன்னைய கொஞ்சம் கூட பிடிக்காத அந்த கார்த்திக்கே கழுத்த நீட்டினேன். உன் பர்த்தாலே வர எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்க கண்டியா? பவிமா. அப்பா வாங்கப்பா. என்ன மக்களே, அழுதியா? இல்லையப்பா, கண்ணுல தூசு தான் விழுந்தது. நான் எதுக்கு பாழ போறேன்? அழுதியான்னு தானே மக்களே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி பாத்தறியா? ஆமா, இந்த நேரத்துல யார் கூட பேசிக்கிட்டு நிக்க? அப்பா அது தியா கூடல பேசிட்டு இருக்கேன். தியா கூட தானே பேசியா? அதுக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னா பேசணும்? வீட்டுக்குள்ள எப்படி இடம் இருக்கு? வீட்டுக்குள்ள இருந்தே பேசலாம் இல்ல? ராத்திரி நேரத்துல ஒத்தையில வெளியே வந்து நிக்க. பாவம் கார்த்திக் மாப்ள, நீ வெளியே நின்னு போன் பேசிட்டு நிக்க. ஒத்தையில நிக்கன்னு சொல்லிட்டு ஹால்ல இருந்து அவரும் உன்னையே பாத்துக்கிட்டே இருக்காரு. போமா, உள்ள போயிருந்து பேசு. தியா தானே இங்க கூட. அவ புருஷ வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நானும் அவளை பாக்கியதே இல்ல. பேசி கொஞ்ச நாள் அந்த மாதிரி இருக்கு. இல்லப்பா, அவளுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா, வச்சுட்டான். ஓ அப்படியா? ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடுமா. இப்ப நாங்க தான் இங்க வந்துட்டோம்ல, எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். ஒரு நாள் அர்ஜுன் தம்பியையும் தியாவையும் வீட்டுக்கு கூப்பிடு. அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு விருந்துக்கணும் கூப்பிடல. சரிப்பா, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் நாள் கூப்பிடுறேன். சரி மக்களே, உள்ள போ. சரிப்பா. அட 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 அட, என்ன ஒரு சீனு. பவிக்குட்டி, எனக்கெல்லாம் போன் பண்ணிருக்க கண்டியா? அதாண்டி இந்த அரவிந்த், இந்த போட்டோயை வச்சு உனக்கிட்ட இருந்து நான் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். மாச கணக்குல எல்லாம் சுத்தல விட்டேன். ஒன்னே என் பின்னாடி எப்படி சுத்தல உடியன்னு மட்டும் பாரு. நீ எனக்கு தான், நீ எனக்கு தான் சொல்லிக்கிட்டு எப்போ அந்த கடவுள் எழுதி வச்சுட்டாரு. அதனாலதான் கார்த்திக்கு உனக்கு சுத்தமா பிடிக்காம டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கியா? உன்னைய சொந்தமாக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். கார்த்திக், நீங்க என்னமா தூங்கலையா? நான் தூக்கதெல்லாம் இருக்கட்டும், இந்த ராத்திரி நேரத்துல வெளியே போய் பேசிட்டு வரா. அதுவா, தியா போன் பண்ணாலாம். ஏற்கனவே அர்ஜுனனுக்கு அவளுக்கு பொருந்தாதுலாம். இந்த ராத்திரி நேரத்துல அவ போன் பண்ணதா அங்க எதனா பிரச்சனையோ நினைச்சு பயந்துட்டேன். அங்க ஒண்ணும் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. இங்க கொண்டா, நான் பேசட்டும். இல்ல கார்த்திக், அவ போனை வச்சுக்கிட்டு தூங்கிட்டான். ஓ தூங்கிட்டாளா? சரி, தூங்கலாமே. நீ போய் தூங்கு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அப்பனா இந்த வீட்டை விட்டு துரத்ததுக்காண்டிதான் இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நல்லா பயமுறுத்தி இருக்காரு. ஆனா அணக்கமே இல்லாம வந்து படுத்துட்டாரு. சொல்லுடா மச்சான், ஒரு முக்கியமான விஷயம். ஏண்டா ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ணுக்கு புருஷனுக்கு போன் பண்ணிய? இப்படி கண்ட நேரத்துல தொல்லை பண்ணுச்சுலாம் உன் பொண்டாட்டி எல்லாம் இதை பத்தி கேட்க மாட்டாளா? டேய், இல்லடா, முந்தியெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகல, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. எனக்கு முந்தையே கல்யாணம் ஆயிட்டு. நான் இப்படி கண்ட நேரத்துல உனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணியனா என்ன? பிஸியா இருக்க ஒரு மனுஷனுக்கு போனை போட்டு அறிவுங்கதே இல்ல உனக்கு. என்ன பெட்ல படுத்திருக்கியா? ஆமா. அவ கீழே வரம் தரையில தானே படுத்திருக்கா? ஆமா. மொவனா, அது பிறகு எதுக்கு இந்த வெட்டி சீனு?
சரி விடு, என்னத்துக்கு போன் பண்ணான்னு சொல்லு. தியா தூங்கிட்டாளா? ம் வாய்ப்பில்ல ராஜா. என்னத்துக்கு வாய்ப்பு இல்ல, தூங்கிட்டாளான்னு கேட்டேன். சரி, என்னத்துக்கு கேட்கான்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, இப்ப பவி கூடால பேசிட்டு இருந்தாளா? பவிக்கு போன் பண்ண சொல்லணுமா? இந்த நேரத்துலயா? இல்ல தூங்கிட்டாளான்னு கேட்டேன். டேய், பவி கூடால பேசணும்னா சொல்லு, நான் பேச சொல்லியேன். எங்க இருக்கவே அவ்வளவு சொன்னானெல்லாம் உறங்க மாட்டாவ. மச்சான் உனக்கு தெரியாது கண்டியா, என் ரூம்ல எனக்கு கூடால ஒரு பொண்ணு இருக்கு கேட்டியா? அது பேங்க கூட தான் குடும்பம் நடத்தும். அதுக்கு புருஷ ரூம்ல தூங்கினால உறக்கம் வராது. சுடுகாட்டுல பேய்களுக்கு நடுவுல போய் உறங்கினாதான் உறக்கம் வரும். டேய், நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்லடா, நேரம் காலம் தெரிஞ்சதுனாலதான் பேசியேன். மணி எத்தனை? 11 ஆகுது. என்னமோ 1 மணி நேரம் கழிஞ்சதுன்னா அது பேய்களுக்கான டைம். டேய், கூறுக்கட்ட கிறுக்கா. பேய் வாக்கிங் போவோம் கண்டியா, அந்த நேரத்துல என் பொண்டாட்டி உறங்குவானா நினைச்சா? ஆஹா, உறங்க மாட்டாடா. ஃபேனை பாத்துக்கிட்டே வெளியே பேய் வாக்கிங் போகும்போது கொலுசு சத்தம் கேட்க கண்டியா, அதை ரசிச்சுக்கிட்டே படுத்திருப்பா. என்னை கலாக்கண்ணா மட்டும் இவருக்கு பக்கம் பக்கமா பாயிண்ட் கிடைக்கும். திரும்புறாளான்னு பாரு. ஏண்டா அவ திரும்பி பாக்கிறதுக்காண்டியா இப்படி அரவ போட்டேன்? ஓ, உனக்கு கேட்டுட்டா? அர்ஜுன் விளாடாத. தியா பவியும் இப்ப பேசிட்டு இருந்தாவலாம் போன்ல. இப்ப பேசிக்கிட்டு இருந்தாவளானா? அவ படுத்த 1/2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரமா என் ரூம்ல தான் இருக்கா. யார் கூடலையும் பேசலையே. ஏன் மச்சான், பவி அழுது யார் கூடாலயோ வெளியே போய் பேசிட்டு நின்னா. நீ கொடுமைப்படுத்திருப்படா, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அழுதுருப்பா. டேய், இந்த நடு ராத்திரி அழுது யார் கூடாலயோ பேசிட்டு நின்னா, அதுவும் வெளியே போய். என்னடா உனக்கு வேண்டவா வேண்டாம்? இந்த நேரத்துல யார் கூடல பேசியான்னு சொல்லிக்கிட்டு சந்தேகமும் படுத்தியா? அச்சி, வாய் மூடுறான். முத சொல்லியத ஒழுங்கா கேளு. அழுது பேசினா. பேசி முடிஞ்சதுக்கு பிறகு மாமா யார் கூடால பேசினேன்னு கேட்டா பயந்து போய் இல்லப்பா தியா கூடால பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கா. தியா கூடல பேசுறதா சொன்னாலா? 2 மணி நேரமா தியா யார் கூடலையும் பேசலையே. இன்னைக்கு அவளு கூட நான் பேசவே இல்ல. என்னட்ட பேசிட்டு இருக்கதா இதுக்கு சொல்லிருக்கா? என்னடா சொல்ற? திருப்பி நான் கேட்டதுக்கு பிறகு அவன் தியா கூடால தான் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கா. தியா கூடல பேசிட்டு இருந்தேன்னு சொன்னாலா? ஆமாண்டா, தியா கூடால அழுதுட்டு எல்லாம் எதுக்கு பேச போறா? அதான் சந்தேகப்பட்டு உனக்கு இப்ப போன் பண்ணேன். போன் வந்தது, போனை எடுத்துக்கிட்டு குடுக்குடன் வெளியே போயிட்டா. நீ வேற அன்னைக்கு என்னடா பேசணும்னு சொன்ன கண்டியா, நான் தான் மறந்துட்டேன் அத. நீ சொன்ன மாதிரி ஒருவேளை பவிக்கு ஆபீஸ்ல வேற எதுனா பிரச்சனை இருக்குமோ? கேட்டுட்டேன், வாய் திறந்து சொன்னாதானே தெரியும். சரி விட, காலமா பாத்துக்கலாம். சரிடா. எனக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லிருக்காள்னா நிஜமாலுமே எதுனா பவிக்கு பிரச்சனை இருக்குமோ? நீங்க தூங்குறதுக்கு வரலையா? வெளியே நின்று யார் கூடால பேசிட்டு நின்னா? அதான் சொன்னனே கார்த்திக், நான் தியா கூட தான் பேசிட்டு நின்னேன். தியா தூங்கிட்டா பவி. ஆமா, எனக்கிட்ட பேசிட்டே அப்படியே தூங்கிட்டா போலாம். எனக்கு தூக்கமா வருது கார்த்திக். குட் நைட். பவி ஒரு நிமிஷம். ஆ? என்ன புதுசா போன் எல்லாம் தூக்கிட்டே தெரியா? இல்ல, போன் எதுனா வந்ததுன்னா அட்டன் பண்ணதுக்காண்டி தான். ஓ பவி, ம்? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ஆபீஸ்ல என்னவா இருந்தாலும் சொல்லு. ஒரு ஹஸ்பண்டா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இல்ல, சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்டா ஷேர் பண்ணலாம். அது வேண்டா பவி. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அனமே வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எப்பேற்பட்ட ஃப்ராடா இருப்பான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்காவ. அத்தைக்கு வேற கார்த்திக் மட்டும்தான் ஒரே பையன். கார்த்திக்கு அப்பாவும் இல்ல. கார்த்திக்கே இதுல எடுத்து போட வேண்டாம், அர்ஜுனனே எடுத்து போட வேண்டாம். எதா இருந்தாலும் நீயே சமாளி பவி. ஒன்னும் இல்ல கார்த்திக், எனக்கு தூக்கம் வருதுங்க, தூங்க போறேன். தியா கேட்டுட்டு தான் கிடக்கான்னு எனக்கு தெரியும். ம், உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். எந்திரி. காலமா பேசிக்கலாம். ஏன் அவ்வளோ பயமா? இல்ல, பிறகு பேசணும்னு சொல்லியலாம். எந்திரி. எந்திரிச்சு ஆரம்பிச்சிருவாரோ? அதான் கைக்கு எவ்வளவு பெரிய மாவு கட்டு போட்டு விட்டுருக்கமே. அதான் கைக்கு இவ்வளவு பெரிய மாவு கட்டு போட்டு விட்டுருக்கலாம். எந்திரி. அந்த சேரை எடுத்து போட்டு உட்காரு. இல்ல பரவாயில்ல அர்ஜுன், நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. தியா, எனக்கு சாரானா ரொம்ப பிடிக்கும். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா சாரா, ஆயிரா, கார்த்திகை தாண்டி எனக்கு நிறைய பேரை பிடிக்கும். ஸ்மிருதியும் உனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா வேலை பார்க்கன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு மேல சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸ்மிருதியோட ஃபேமிலி, அவ ஹஸ்பண்ட், அவளோட பாப்பா கவின், நிலன், இப்படி நிறைய பேரை பிடிக்கும். ஆனா தியா, என் பாசம் சாரா, ஐரா, கார்த்திக், இவங்க 3 பேரையும் தான் எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பொதுவா எனக்கு எதையுமே வெளிக்காட்டுறது ரொம்ப பிடிக்காது. கோவமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, அதை அடுத்த விழுக்கம்னா ரொம்ப வெளிப்படையா காட்டி அதுல சீன் போடியதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியும். நீ வரதுக்கு முந்தைய என் வாழ்க்கை அமைதியா போயிட்டு இருந்த. எனக்கு சத்தம் போடியது, கோவமா கத்தியது, பொண்ணுங்களை திட்டது, இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆனா நீ வந்ததுக்கு பிறகு நான் நானாவே இல்ல. யார் மேலேயாவது எனக்கு கோவம் இருக்குதான், லைட்டா நான் முறைச்சாலே போதும், எதிரில நிக்கவே புரிஞ்சுக்கிடுவாவா, அவ்வளவுதான். அதுக்கு மேல கத்துறது, சத்தம் போடுறது, கூப்பாடு போடியது, இது எதுவுமே என் கேரக்டரே இல்ல. நீ வந்த பிறகுதான் தியா, அந்த அம்மாவன் ஜெசிகாவும் உன்னை எத்தனா சொல்லிட்டாவல்னா நான் உனக்காண்டி பேச வேண்டியதா இருக்கு, சண்டை போட வேண்டியதா இருக்கு, கத்த வேண்டியதா இருக்கு. நான் உங்ககிட்ட எந்த இடத்துல நீங்க எனக்காண்டி நில்லுங்கன்னு கேட்கவே இல்லையே. எனக்கு அது தேவையில்லை அர்ஜுன். என்ன நானே பாத்துக்கிட்டு தெரியும். ஏண்டி, நான் பேசியது உன் மரமடையில யார்தான்? வந்த நாளையில இருந்தே அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என் ஒய்ஃப், அதை எவனாலே மாத்த முடியாது. எனக்கு உன் மேல பொறுப்பும் இருக்கு, அதே அளவுக்கு வெறுப்பும் இருக்கு.
அடுத்த உன்னைய பேசியதையும் திட்டியதையும் எல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு போக முடியாது. திருப்பி கேட்கதான் தோணும். ஒன்னால இந்த ரூம்ல என்னையும் சமாளிக்க முடியல. பாத்தியா, சாதாரண ஒரு கண்ணாடி துண்டு குத்துனதுக்கு எப்படி மாவு கட்ட போட்டு விட்டுருக்கேன்னு பாரு. இதுல அந்த அம்மாவை சமாளிக்கணும், ஜெசிகாவை சமாளிக்கணும். தயவு செஞ்சு உன் அம்மா வீட்டுக்கே போயிரு. நான் என் அம்மாவையும் என் தங்கச்சியை மதிக்கிறவன். ஒண்ணு நடந்ததுன்னா அவங்க எப்படி காயப்படுவாங்களோ அதே மாதிரிதான் மத்த பொண்ணுங்களாம் நினைக்கவேன். என் வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த பொண்ணை நான் நினைச்சு பார்த்ததோ இல்ல தேவையில்லாம யாரு கூடாலையாவது சேட் பண்ணியதோ தேவையில்லாம பேசியதோ எதுவுமே வச்சுக்கிட்டது இல்ல. ஏன் தெரியுமா, எப்பவுமே நம்ம நினைக்க பாதையிலே நம்மளால போயிட்டு இருக்க முடியாது. சில நேரம் விதி போடிய பாதையிலே நம்ம போக வேண்டியதா இருக்கும். ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்து அது பிறகு வேற யாரு கூடயாவது வாழ்க்கை அமைய இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அதன் மூலமா இன்னொருத்தங்களை வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனாலயே நான் எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்ல இது வரைக்கும். எனக்கு ஒய்ஃபா வர போற பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் நான் கனவு கோட்டை கட்டினதும் கிடையாது. எப்படி வராங்களோ அப்படியே ஏத்துக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கான எல்லா பொறுப்பையும் நான் கரெக்டா செய்யணும். எந்த இடத்துல என்ன பெத்தவன மாதிரி நான் நடந்துக்க கூடாதுன்னு பார்த்து ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சேன். ஆனா நீ வந்ததுக்கு பிறகு என்னால ஒண்ணுமே ஒழுங்கா செய்ய முடியலதியா. எல்லா பொறுப்பும் இருக்கு, அதே அளவுக்கு எனக்கு வெறுப்பும் இருக்கு. இதுல துளி கூட காதல் கிடையாது, ஆனா நிறைய பொறுப்பு இருக்குதியா. நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கா, உன்னாலே நிம்மதியா இருக்க முடியாது, என்னாலே நிம்மதியா இருக்க முடியாது. இப்படி கத்தி சத்தம் போட்டு கோவப்பட்டு இதெல்லாம் எனக்குமே நிம்மதி இல்லாம தான் இருக்கு. நீ கேட்கலாம், அப்பனா அமைதியா பேசலாம் இல்ல, பொறுமையா பேசலாம் இல்ல அப்படின்னு. என்னால முடியாதுதியா. ஏன்னா எனக்கு என் தம்பி அவ்வளவு பிடிக்கும். என் அம்மாவை எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நிலனையும் பிடிக்கும். என் அம்மாவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா நீ நினைச்சு பாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளை நான் ஒதுக்கிதான் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் துரோகம். அந்த துரோகத்தை நீ என் தம்பிக்கு பண்ணிருக்க. என்னால உன்னை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கவும் முடியாது, நீ பண்ண துரோகத்தை மறக்கவும் முடியாது. இங்க இருக்க ஒவ்வொரு செகண்டும் உனக்கு நிம்மதி இல்லாம போவேன், எனக்கு நிம்மதி இல்லாம தான் போவோம். இங்க சாரா கல்யாணத்தை எப்படி நடத்தினா என்ன பண்ணனு எனக்கு தெரியும். பொண்ணுங்களை மதிக்கவே நானே உன்னை பார்க்க அவ்வளவு ஆத்திரமா வருது. ஒரு டைம்ல எனக்கான பொறுப்பு கரெக்டா செய்யணும்னு தோணும். ஒரு டைம்ல உன் மேல இருக்க வெறுப்புனால அவ்வளவு ஆத்திரமா வருது. ஒய்ஃபா இருந்தாலும் பொண்ணுக்கு பிடிக்கலன்னா தொடுறது தப்பு. ஆனா நான் இன்னைக்கு உனக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன். நீங்க இருக்கிறது வரைக்கும் நானா இருக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் காதல்லாம் புரிதல் இருந்தா அழகு, மரியாதை இருந்தா அழகு, அக்கறை இருந்தா அழகு. இது எல்லாமே சேர்ந்ததுதான் காதல். கோபம், வெறுப்பு இதெல்லாம் காதலுக்கு அழகே இல்ல. காதலே இல்லாம யார்கிட்டயும் போய் ஐ லவ் யூ தியா, ஐ லவ் யூ அர்ஜுன் எல்லாம் சொல்ல முடியாது. ஒய்ஃபா இருந்தாலும் காதல் இல்லாம ஐ லவ் யூ தியான்னு நான் இது வரைக்கும் உனக்கிட்ட சொன்னதே இல்ல. அப்பனா என் தம்பியை காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐ லவ் யூ அர்ஜுன் நீ சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். இந்த ரூம்ல இத்தனை நாள் ஒன்னா இருந்திருக்கமே, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை தப்பா பாத்திருப்பனா, என்னைக்காவது உனக்கிட்ட வந்து ஐ லவ் யூ தியான்னு சொல்லிருப்பனா. இதுதான் நான் இந்த கேரக்டர்ல இருக்கும்போது வர பணத்துக்காண்டி ஐ லவ் யூ அர்ஜுன் சொன்ன உடனே என்னால ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறியா? சத்தியமா வெறுப்பு தான் வருது தியா. இன்னைக்கு நான் உனக்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பார்த்து கம்பளி பூச்சி ஊந்த மாதிரி இருக்குன்னு சொன்னியே, அன்னைக்கு ஐ லவ் யூ அர்ஜுன் சொல்லச்சுலாம் உனக்கு இந்த கம்பளி பூச்சி ஊந்த மாதிரி அருவருப்பாலாம் இல்லையா? தயவு செஞ்சு நான் சொல்லதை கேளு. மூட்டை முடிச்சு கேட்டுக்கிட்டு இங்க இருந்து போற வழியை பாரு. சாரா கல்யாணத்தை அவிய தள்ளி போட்டதுக்கு காரணம் கூட நீ நானும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான். நீ என்னடானா இந்த வீட்டை விட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. தியா, என்னோட கோவத்தை நீ தாங்கிக்கிடவே மாட்ட. கிளம்பிடு. போக மாட்டேன். ஏய் அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன். இது மட்டும்தான் ஒரு கேடு. அர்ஜுன் கட்ட பிரிக்காருங்கன்னு சொல்லலாம். எடி அறிவில்ல உனக்கு. குழந்தைக்கு புரிய வைக்க மாதிரி தானே புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சியா? அவ வந்தா அவ ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பான். அவளுக்கிட்ட உனக்காண்டி பேச வேண்டியதா இருக்கு. அந்த அம்மா என்னடானா அதுக்கு மேல ஆடும். இன்னைக்கு என்னடானா தண்ணியை கோரி ஊத்திட்டு போயிட்டு அதுக்கு மேல சத்தம் போட வேண்டியதா இருக்கு. மனுஷனுக்கு சத்தம் போட்டு பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்கு. இது நான் இல்ல, அதனால தயவு செஞ்சு பெயர்னு சொல்லி உனக்கு புரியலையா? நான் எனக்காண்டி யாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு சொல்லல உங்ககிட்ட. என்னமோ சொல்ல போனா அவையில கடுப்பேத்ததுக்காண்டியும் அவையில நம்ப வைக்கிறதுக்காண்டியும் என்ன தொட்டு தூக்கியது, பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லியது, இதெல்லாம் தான் எனக்கு கோவமா வருது. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தாலே எனக்கு அது போதும். ஓ அப்படி. அவையில விட காட்டு மிராண்டி தான் நீங்க. உங்களே சமாளிச்சு இந்த ரூம்ல இருக்கேன். அவைய 2 பேரும் என்னால சமாளிக்க முடியாதா? திட்டினால என்னதானே திட்டியாவா? நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரியலி? எனக்காண்டி யாரும் சப்போர்ட் பண்ணியதுக்கு தேவையும் இல்ல. சூப்பர். இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். ஒருவேளை என் மேல உங்களுக்கு கோவம் இல்லாம வெறுப்பு மாறுச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நானே கிளம்பி போயிருவேன். இந்த ரூம் மட்டும் தான் உனக்கு நரக மாதிரி இருந்தது. இனிமே உனக்காண்டி நான் எங்கேயும் நிக்க மாட்டேன், எங்கேயும் பேச போறதா இல்ல. உனக்கே இவ்வளவு திமிரு இருந்ததுன்னா எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? வெறும் சொத்துக்காண்டி இத்தனை தடவை போன்னு சொன்னதுக்கு அப்புறம் போக மாட்டேன். ஆமா போக மாட்டேன். இப்ப என்னவா அதுக்கு? இது வரைக்கும் இந்த ரூம் மட்டும் தான் உனக்கு நரகமா இருந்தது. இனிமே அவளுங்க கிட்ட இருந்தா நரகத்தை அனுபவி. அது ஏன் பிரச்சனை? அப்ப போக மாட்டேன். போக மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். இவ்வளவு திமிரு இருந்ததுன்னா இவ்வளவு தூரத்துக்கு பொறுமையா பேசினதுக்கு பிறகு கூட உனக்கு புரியல. உன்னை பாக்கத்துல எல்லாம் எனக்கு 10 கிட்ட தான் வருது. உண்மையில ஒரு பொண்ணுக்கு இதை சொன்னா புரியணும். சொத்து தானே உனக்கு வேணாம், இருடி. சொத்து சொக்கத்தை மட்டும் தான் அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டியா? என்னமோ நீ அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, ரெடி ஆயிரு. என்னடா சந்தோஷமா இருக்கிறியா? நீ ஆசைப்பட்டது இங்க கொட்டி கிடக்கு. அவர் மனசு முழுக்க நீ இருக்க நிலன். என்னை ஒரே ஒரு தடவை நீ தம்பின்னு கூப்பிட மாட்டானு எத்தனை தடவை எங்கிருக்க. இப்ப பாத்தியா
அவர் மனசு முழுக்க நீதாண்டா இருக்க. வார்த்தைக்கு வார்த்தை என் தம்பின்னு தான் சொல்லாரு. நீதாண்டா அவசரப்பட்டு போயிட்ட. அவ அப்பா அவ அம்மாக்கு பண்ண துரோகத்தை மாதிரி எந்த பொண்ணுக்கு தன்னை அறியாம கூட எந்த துரோகமும் செஞ்சிடப்படாதுன்னு இருந்தவரு. ஆனா உனக்காண்டி அவரை கல்யாணம் பண்ண பொண்ணே இப்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு நிலன். இதெல்லாம் யாருக்காக? உனக்காக தான். இது ரெண்டு உனக்கு ஒண்ணு புரியுதா? அவரை கல்யாணம் பண்ண பொண்ணோட அவருக்கு நீதான் முக்கியம். 1 மாசம் ஆனதுக்கு பிறகும் நீதான் பிராங்க் பண்ணி நினைச்சுக்கிட்டு ஐ லவ் யூ அர்ஜுன்னு நான் சொன்னத என்னமா அவர் மறக்கல. அது நான் உனக்கு பண்ண துரோகம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் கண்ணாடியில அவரை பார்த்த மாதிரி அவருக்கு இருக்குமா. அதனால உனக்கு நடந்த இந்த துரோகம் அவருக்கே நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் என்னைய பழி வாங்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் உனக்காண்டி தானே. ஏண்டா அவசரப்பட்ட? இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்காம அது கடவுள் எப்படி ஒண்ணு எடுக்கலாம்? சின்ன வயசுல இருந்தே நம்ம எதுக்காவது ஆசைப்பட்டா அது என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். ஆனா நீ அண்ணன் பாசத்துக்காண்டி ஆசைப்பட்ட. உனக்கு அது கிடைக்காம எப்படி நீ இந்த உலகத்தை விட்டு போலாம்? பார்த்தெல்லாம் பொண்ணுங்களை அடிக்க மாட்டாரு, தேவையில்லாம அவரை வம்பிழுக்க மாட்டாரு. ஆனா உனக்காண்டிதான் என்ன அரைஞ்சாரு. அவரை என்ன அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை நிலன். ஏன் தெரியுமா? அதுல அவர் உன் மேல வச்சிருக்க பாசத்தை நான் பார்த்தேன். நீ தானடா சொன்ன எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்த தேவதை நீ அப்படின்னு. நீ இருக்கும்போது மட்டும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தேவதை இல்ல, நீ போனாலும் உனக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் நான் கொடுப்பேன். ஒவ்வொரு தடவையும் கோவப்பட்டு எனக்கிட்ட வெறுப்பு காட்டுச்சுல, ஏன் தம்பின்னு மட்டும்தான் அவர் சொல்லாரு. அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிலன். ஏன்னா எனக்கிட்ட நீ ரொம்ப ஆசைப்பட்டு ஏங்கின ஒரு விஷயம் இது மட்டும் தான். ஒரு தடவை தம்பின்னு கூப்பிட மாட்டாரான்னு ஏங்கின. இப்ப பார்த்தெல்லாம் நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேனா அந்த கோபம் மனசுக்குள்ளதான் இருக்கான், வார்த்தையால வராது. நான் அவர் முன்ன இருந்தா மட்டும்தான் திருப்பி ஏன் தம்பின்னு சொல்லுவாரு. நான் உனக்கு சந்தோஷத்தை தர வந்த தேவதை. இந்த உலகத்துல நீ இல்லைனாலும் உனக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் நான் தருவேன். நான் அந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் அந்த கோபம் வெளியே வருது. பொறுப்புக்கும் வெறுப்புக்கும் நடுவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி அவர் பேசியாரு. ஆனா என்கிட்ட பொறுப்பா நடந்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவர் வெறுப்பை மட்டும் என்கிட்ட காட்டினா போதும். ஏன்னா இந்த ஜென்மம் உனக்காக தானே நிலன். சந்தோஷப்பட்டுக்கா, ஆசை தீர சந்தோஷப்பட்டுக்கா. உனக்காண்டி மெழுகுவர்த்தியா மாறதுக்கு நான் தயார் தான். காரணம் இல்லாம திட்டும் போது வருத்தமா இருந்தது. காரணம் தெரிஞ்சதுக்கு பிறகு அடிக்கும் போது கூட எனக்கு வலிக்கல நிலன். நீ உயிரோட இருக்கும் போது அர்ஜுனுங்கிறவரு நல்ல அண்ணன், அவ்வளவுதான். அதை தாண்டி அவருக்கு மேல எனக்கு எந்த மரியாதையும் இல்ல. ஆனா இப்போ அவர் மேல எனக்கு அளவு கடந்த மரியாதை வந்திருக்கு. இது வரைக்கும் அர்ஜுனை நான் புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. ஏன்னா உன்னையும் வெறுக்காருங்கிறதுக்காக முதல்ல அர்ஜுனை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மேல அவர் வெறுப்பை காட்டும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நிலன். மனசு முழுக்க சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கா, சந்தோஷப்படியதுக்கா நீ இந்த உலகத்துல இல்லாதது மட்டும் தான் வருத்தம். என்னைக்காவது ஒரு நாள் சப்போஸ் அர்ஜுனுக்கு என் மேல உள்ள கோபம் போயிட்டுனா அதுக்கு பிறகு நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். உனக்கு தெரியல, என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருப்ப எப்பவும். அவர் மனசு அளவுல கூட எந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்காதவரு. அவருக்கு வெறுப்பு போகும்போது ஜெசிகாவையும் அவரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு நான் அம்மம்மா வீட்டுக்கே வந்துருவேன். அவர் என்ன வெறுக்க நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். என்னைக்குமே என்னை நிரூபிக்கிறதுக்கு நான் அவர்கிட்ட போராட மாட்டேன். எனக்கு தேவையே இல்லை. எனக்கு என்ன அவரை புரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை.